குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட்டோட செகண்ட் ரிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ரிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 டாபிக் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பேசின் அரேஞ்ச்மெண்ட், அடுத்து வந்து வேவ் டிவைஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் பேசின் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பேசின் அப்படின்னா என்னது, சிங்கிள்னு என்னென்னா ஒரே ஒரு பெசின் என்னென்னா மடைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மடை வந்து இந்த மணிக்கு என்ன செய்வாங்க, கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ஒரே ஒரு பாதை மட்டும்தான் என்ன செய்யும், கடல் நீர் உள்ளே வரும். இது ஃபில்லப் ஆகி திருப்பி டர்பைன் வழியாக திருப்பி கடலுக்கு என்ன செய்யும், செல்ல வைக்கிறதுக்கு மணிக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்லூஸ் கேட்டை திறந்தோன்னே என்ன ஆகும்னா தண்ணி இதில் வந்து இங்கே ஃபில்லப் ஆகும். ஒன்ஸ் இது ஃபில்லப் ஆன முடிஞ்ச பிறப்பு என்ன செய்யும், இந்த சிங்கிள் பேசின் ஃபுல்லாக நம்பிடும். ஸோ நம்பினோடனே என்ன செய்யும், ஓவர் ஃப்ளை வெளியே வரக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ அந்த டர்பைன் வழியாக என்ன செய்யும், தண்ணி ரிட்டர்ன் ஆகி நேராக சீக்கி வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பேர் என்னது, சிங்கிள் பேசின் அரேஞ்ச்மெண்ட் ஆர் சிங்கிள் எப் சிஸ்டம். அப்படின்னா என்னது, எப்படின்னா என்னது, ஃப்ளட்டுனா வந்து உயரமான பகுதி, வாட்டர் லெவல் வந்து ஃப்ளட்டாக இருந்தால் உயரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளட் டைட்னு சொல்லுவாங்க. குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் எப்டைட்னு சொல்லுவாங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் கூட இந்த டர்பைன் என்ன செய்யும், ஏன்னா பாட்டம் பகுதியில் இருக்குல்ல, அதனால் தண்ணி கம்மியாக இருந்தால் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகும். அதனால் அதுக்கு பேர் சிங்கிள் எப் சைக்கிள் சிஸ்டம். சரிங்களா, செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைட் சைக்கிள் சிஸ்டம். சிங்கிள் டைட் ஹை சைக்கிள் சிஸ்டம். டைட் அப்படின்னா என்னது, ஹை டைட் ஆர் ஃப்ளட் டைட்னு சொல்லுவாங்க. உயரமான பகுதி. சரிங்களா, உயரமான பகுதிக்கு வாட்டர் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. டேம்லேருந்து இந்த தண்ணி என்ன செய்யும், திறந்து விட்டால் இந்த சீ வாட்டர் என்ன செய்யும், நேராக இந்த டர்பைன் வழியாக நேராக என்ன செய்யும், ரிசர்வாயர் போய் ஃபில்லப் ஆகும். ஸோ அப்படி போகும்போது என்ன செய்யும், இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், இந்த ராடு வழியே தான் மேலே என்ன செய்வாங்க, இதில் டர்பைன் மாட்டியிருப்பாங்க. இங்கேருந்து மேலே வரக்கூடியதான் ஜென்ரேட்டர் மாட்டியிருப்பாங்க. சரிங்களா, இந்த டர்பைன் சுற்ற என்ன செய்யும், நம்மளுக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுனால டர்பைன் என்ன செய்யுது, சுற்றுது. ஸோ அதனால் நம்மளுக்கு கரண்ட் உற்பத்தி ஆகி வெளியே வருது. இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னது, சிங்கிள் டைட் சைக்கிள் சிஸ்டம். சிங்கிள் ஏன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வாட்டர் ஃப்ளோ ஆகும், அதனால் சிங்கிள். சரிங்களா, ஸோ இங்கேருந்து வாட்டர் வந்து ஹை டைட் டு லோ டைட் வருது. ஸோ லோ டைட்னா என்னது, வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் லோ டைட், உயரமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹை டைட். ஸோ ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, பேரியராக தடுப்பு என்னவாக இருக்குது, டேம் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த டேம் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு சட்ரஸ் மணிக்கு முன்னாடி இருக்கும், ஆனால் படத்தில் இல்லை. இந்த சட்ரஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன செய்யும், இந்த வாட்டர் வந்து இந்த டர்பைன் வழியாக உள்ளே போகும், வாட்டர் போய் ஃபில்லப் ஆகும். ஒன்ஸ் ரிசர்வாயர் ஃபில்லப் ஆனோடனே திருப்பி என்ன செய்யும், அந்த வாட்டரை திருப்பி இங்கே எடுக்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி மெத்தட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டரோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒன்ஸ் திறந்து விட்டு வேறு எங்கேயோ போய் கடலில் வேறு ஏதோ பாதையில் போய் சேர்ந்து இல்லை மணலில் போய் என்ன செய்யும், தண்ணி வந்து இஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், தண்ணியோட அளவு வந்து என்ன ஆகும், குறைஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்ன செய்யணும், கரண்ட்டு உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம்னா கரண்ட்டை வந்து கண்டினியூவாக என்ன செய்யலாம், நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கேருந்து வாட்டர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ இன்ஸ் இதில் வந்து நம்பும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருப்பி டர்பைன் வெளியே வரும். ஸோ அது திருப்பி கடலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ தண்ணியோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா குறையாது. சரிங்களா, ஸோ இந்த மெத்தட் பேர் என்னது, சிங்கிள் டைட் சைக்கிள் சிஸ்டம். ஸோ தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைக்கிள் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா மொத்தம் 2 சைக்கிள் இருக்கும் இதில் நடக்கும். ஸோ ஒன்று வந்து ஃபார்வர்ட், ஒன்று வந்து ரிட்டர்ன். ஸோ இந்த டிஜின்றது டர்பைன் ஜென்ரேட்டர். ஸோ இது வந்து கடல் நீர்லேருந்து தடுப்பு மணி போட்டிருப்பாங்க, டேம் மணி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் வந்து என்ன செய்யும், ஹை டைட் டு லோ டைடுக்கு இந்த மணிக்கு ஏரியாவுக்கு என்ன செய்யும் வரும். ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து இங்கேருந்து இங்கே வருது. இதில் ஒன்ஸு ஃபில்லப் ஆகிட்டே இருக்கும். ஃபில்லப் ஆகிற வரைக்கும் இந்த டர்பைன் என்ன செய்யும், கிளாக் வைஸை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் உற்பத்தி ஆகி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து டைடல் பேசின் வந்து ஃபுல்லாக ஃபில்லப் ஆயிடுச்சு, கடல் மட்டம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், கடல் மட்டம் குறைஞ்சிருச்சு, இந்த டைடல் பேசின் வந்து கூடிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் என்ன செய்யும், ஹை ப்ரெஷர் இங்கே தானே இருக்கும். ஸோ அப்போ வாட்டர் வந்து என்ன செய்யும், ரிட்டர்ன் ஆகி இங்கேருந்து கடலுக்கு செல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ டர்பைன் வந்து என்ன செய்யும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். ஸோ இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சுற்றுறதுனால 2 டைரக்ஷன்லேயும் என்ன செய்யும் சுற்றுறதுனால நம்மளுக்கு கரண்ட் உற்பத்தி எப்படி இருக்கும், கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, டபுள் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா,
ஸோ 4வது மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 பேசின் சிஸ்டம், அப்பர் பேசின் லோயர் பேசின். சரிங்களா, அப்பர் பேசின் லோயர் பேசின். இது என்னென்னா ஸ்லூஸ் கேட். ஸோ இந்த கேட்டை திறந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இங்கிட்ட வந்து கடல் நீர்கள் இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன செய்யும், அப்பர் பேசின் ஒன்ஸ் ஃபில்லப் ஆகும். அது வரைக்கும் ஸ்லூஸ் கேட் பி வந்து என்ன செய்யும், மூடியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ஃபில்லப் ஆனவுடனே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆனவுடனே ஸ்லூஸ் கேட் என்ன செய்வாங்க, ஸ்லூஸ் கேட் ஏ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க வாட்டரை வந்து என்ன செய்யும், இந்த டர்பைன் வழியாக ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. ஃப்ளோ பண்ணி வச்சு டர்பைன் சுழற்சி ஏற்படும். ஸோ அதனால் கரண்ட் உற்பத்தி ஆகி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பர் பேசின்லேருந்து லோயர் பேசினுக்கு என்ன செய்யும், வாட்டர் ஃபுல்லாக இதில் ஃப்ளோ ஆகிடும். ஒன்ஸ் இதில் ஃபில்லப் பண்ணோன்னே என்ன செய்வாங்க, திருப்பி இந்த ஸ்லூஸ் கேட் பியை திறந்துட்டு அந்த டயத்தில் ஸ்லூஸ் கேட் ஏ இப்படி இருக்கும், க்ளோஸ் ஆகியே இருக்கும். ஸோ இந்த வாட்டர் என்ன செய்யும், அகைன் திருப்பி கடலுக்கு சென்றோம். ஸோ இந்த மாதிரி என்ன செய்யும், ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, 2 பேசின் சிஸ்டம். இது ஒரு பேசின், இது ஒரு பேசின். சரிங்களா, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த 4 மெத்தட்லேயுமே வாட்டர் பார்த்திங்கன்னா என்னது, நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், திருப்பி கடலுக்கு அனுப்புகிறோம், திருப்பி யூஸ் பண்ணுறோம், திருப்பி கடலுக்கு அனுப்புகிறோம். இப்படி மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கனால நம்மளுக்கு வந்து என்னது, தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா குறையவே இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ் எனர்ஜி டிவைஸ். ஸோ கடல் அலைகளை வச்சு நம்ம கரண்ட் எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய டாபிக் தான் இது, இந்த வேவ் எனர்ஜி டிவைஸ். வேவ் எனர்ஜி கன்வர்ஷன் பை ஃப்ளோட்ஸ் அப்படின்னா என்னது, ஃப்ளோட்னா என்னது, மிதக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மிதக்கும் அப்படின்னா என்னது, எது மிதக்கும், ஒரு காற்றடைச்ச பை. சரிங்களா, ஒரு பிளாஸ்டிக் பையோ வேறு ஏதோ ஒன்று வந்து காற்றாட ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும், தண்ணியில் மிதக்கும். ரெண்டாவது என்ன மிதக்கும்னா தெர்மோகோல் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது மிதக்கும். ஸோ வேறு என்ன மிதக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபைபரில் பிளாஸ்டிக்கில் ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஏரை ஃபில்லப் பண்ணி மேலே போட்டோன்னா என்ன செய்யும், மிதக்கும். நம்ம நார்மலாக பார்த்தது பார்த்திங்கன்னா டயரோட டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏர் ஃபில்லப் பண்ணி தண்ணியில் போட்டால் என்ன செய்யும், தண்ணியில் மிதக்கும். ஸோ இந்த மாதிரி மிதக்கக்கூடிய டிவைஸ், ஏதோ ஒரு டிவைஸ் தயாரித்து அதை வந்து மிதக்க விட்டு அதுலேருந்து கரண்ட் என்ன செய்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டிங் இருக்குது உள்ள. ஃப்ளோட் வித் ஏர் பம்ப், ஃப்ளோட் வித் ஃப்ளெக்சிபிள் டியூப் ஏர் பம்ப், ஃப்ளோட் வித் ஹைட்ராலிக் பம்ப். ஸோ இந்த ஹெட்டிங்கை வச்சு நம்ம என்ன செய்யலாம், படம் கதையை எழுதிடலாம். ஃப்ளோட் வித் ஏர் பம்ப். ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஏர் பம்ப் அப்படின்னு என்னது, கம்ப்ரஸர். ஃபஸ்ட்டு சைக்கிளில் நம்ம என்ன செய்கிறோம், பம்ப் பண்ணுறோம். கை அமுக்க மேலேருந்து ப்ரெஸ் பண்ண என்ன செய்யும், வெளியே இருக்க காற்றை அப்சர்வ் பண்ணி சைக்கிள் டயருக்குள்ளே என்ன செய்யும், கம்ப்ரஸ் ஆகி ஏர் உள்ளே ஃபுல்லாக ஆயிடும். ஸோ சேம் மெத்தட் கம்ப்ரஸரில் என்ன பண்ணோம்னா, ஒரு மோட்டர் இருக்கும், அந்த மோட்ரு ஓடுறதுனால வெளியே இருந்து காற்றை என்ன செய்யும், அந்த இன்ஜின் சக்ஷன் பண்ணி உள்ளே என்ன செய்யும், சிலிண்டருக்குள்ளே கம்ப்ரஷன் பண்ணி உள்ளே அனுப்பிடும். ஸோ அப்போ வெளியே இருக்க ஏர் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஆனால் உள்ள சிலிண்டருக்குள்ளே இருக்க ஏர் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷரில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த வால்வ் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணி என்ன செய்வோம், ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகும், நம்ம 2 வீலருக்கு ஏர் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் என்னது, அந்த ஏர் கம்ப்ரஷன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வாங்க. ஸோ சேம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்கா, இது பார்த்திங்கன்னா என்னது, நம்ம சைக்கிள் பம்புன்னு நினச்சிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில், அந்த ஹேண்டிலேருந்து மேலே அமுக்க என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஏர் வந்து வெளியே இந்த ஏர் வந்து என்ன செய்யும், சக்ஷன் பண்ணி உள்ளே கம்ப்ரஷன் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் என்ன செய்யும், உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மெக்கானிசத்தை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்டு தான் என்னது, மிதந்துக்கிட்டே இருக்கும். தண்ணியோட அளவு எப்படி இருக்கும், அலை எப்படி ஏறி இறங்கிட்டே என்ன செய்யும், அப்படியே ஏறி இறங்கிட்டே என்ன செய்யும், அலைகள் மாணிக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த ஏறி இறங்க என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளோட் வந்து என்ன செய்யும், மேலும் கீழும் என்ன செய்யும், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பம்பு கம்ப்ரஷன் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு வெளியேருந்து வரக்கூடிய ஏர் என்ன செய்யும், சக்ஷன் பண்ணி உள்ள கம்ப்ரஸர் ஸ்டோரேஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா, இந்த ஆங்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, வெளியே மேலே போயிடக்கூடாது. சரிங்களா, அதனால் என்ன செய்வோம்னா கீழே ஒரு வயர் மாதிரி போட்டு, கீழே ஆங்கர்ன்றது என்னது, நங்கூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே போட்டு என்ன செய்வாங்க, கடல் பாட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. நங்கூரத்தை போட்டு என்ன செய்வாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சிலிண்டர் என்ன செய்யாது, எங்கிட்டும் மூவ்மெண்ட் ஆகாது, ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் என்னது, ஃப்ளோட் வித் ஏர் பம்ப். ஒன்ஸ் ஏர் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டியூப் போகும், அதுதான் டர்பைனுக்கு போகும். டர்பைன்லேருந்து கரண்ட் உற்பத்தி ஆகி வெளியே வரும். ஸோ இது படத்தில் காமிக்கலை. நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஸ்டோரேஜில் வந்து
டர்பைன் கொடுத்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் போகும். எல்லா மெத்தட்லையுமே இந்த சேம் இது வந்து சொல்கிறது ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனால் இங்கே படத்தில் என்ன செய்ய முடியாங்கிட்டாங்க, நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் கம்ப்ரஸர் ஸ்டோரேஜ்லேருந்து என்ன போகும், டர்பைன் போகும். டர்பைன்லேருந்து எங்கே போகும், ஜென்ரேட்டர் போகும். சரிங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வித் ஃப்ளெக்சிபிள் டியூப் ஏர் பம்ப். இந்த டியூப்லேயே என்ன செய்கிறாங்க, இந்த சிலிண்டர் இல்லாமல் இது பம்ப் பண்ண இந்த டியூப் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த டியூப்பு இப்படி பெண்ட் ஆகிருக்குல்ல, அந்த டியூப் வந்து என்ன செய்யும், எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஏர் ஃபில்அப் ஆனதை என்னது ஏர் இன்லெட் போட்டிருக்காங்களா, ஏர் உள்ளே வரும். அதை வந்து இந்த பம்ப் இருக்குல்ல மேலே, இந்த ஃப்ளோட் இருக்குல்ல, அந்த ஃப்ளோட் வந்து மேலே இங்கேயும் அந்த தண்ணினால் மூமெண்ட் ஆகிறனால நம்மளுக்கு என்ன செய்யும், பம்ப் ஆகி உள்ளே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி இந்த ஏர் என்ன செய்யும், ஏர் அவுட்லெட்டாக வெளியே நம்ம எடுத்து டர்பைன் கொடுத்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் கொடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணி எடுத்துக்குவோம். இங்கேயும் சேம் என்னது ஆங்கர் போட்டிருப்பாங்க. ஆங்கர் என்னது நங்கூரம். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நங்கூரம் போட்டு என்ன செய்வாங்க, கடலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வித் ஹைட்ராலிக் பம்ப். ஸோ இந்த மெத்தடில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். பம்ப் பண்ணுறாங்க, வாட்டர் இன்லெட் வருது, அவுட்லெட் போகுது. வாட்டர் இன்லெட்னா அது தண்ணியாகவே எடுத்து என்ன செய்கிறாங்க, உள்ளே பாஸ் பண்ணுறாங்க. அவுட்லெட் வந்து தண்ணியாகவே வெளியே போகுது. ரெண்டு மெத்தடில் ஏர் தான் உள்ளே போகுது, இந்த மெத்தடில் தண்ணியாக உள்ளே போய். ஸோ இந்த மெத்தடில் ஹைட்ராலிக் பம்ப், ஆயிலுக்கு பதிலாக வாட்டர் என்ன செய்கிறாங்க, ஹைட்ராலிக் பம்ப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹை ப்ரெஷரில் வாட்டர் வெளியே வரும். அதை தூக்கி டர்பைன் கொடுத்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் உற்பத்தி ஆகி, ஜென்ரேட்டர் மூலிமா கரண்ட் உற்பத்தி ஆகி நம்மளுக்கு கரண்ட் உற்பத்தி ஆகி வெளியே வருது. இந்த 3 மெத்தட்லேயுமே என்னது, அந்த ஃப்ளோட் டிவைஸ் வச்சு என்ன செய்கிறாங்க, கம்ப்ரஷன் பண்ணி நம்மளுக்கு ஏர் ப்ளஸ் வாட்டர் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, ஹை ப்ரெஷரில் ஒரு ப்ரெஷரை உருவாக்கி நம்மளுக்கு டர்பைன் மூலிமா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. டர்பைன் அண்ட் ஜென்ரேட்டர் மூலிமா கரண்ட்டை உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சிங் டைப் வேவ் மிஷின். அப்படின்னா என்னென்னா, இந்த டக்குன்னு சொல்லுவாங்க, வாத்து மாணிக்கு இருக்க ஷேப்பில், அதனால் அதுக்கு பேர் டக்குன்னு சொல்லுவாங்க. ஆர் கேம்சாஃப்ட். நம்ம மெக்கானிக்கலில் கேம்சாஃப்ட்னு பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அதுதான் என்ன செய்யும், வால்வ்ஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடும். இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் இருக்குல்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் கேம்சாஃப்ட் சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்டும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது என்ன செய்வோம்னா தண்ணியில் மிதக்க விட்டுருவாங்க. இந்த முனையான பகுதி, இந்த முனையாக இருக்குல்ல, அந்த பகுதி என்ன ஆகும், தண்ணிக்குள்ளே இருக்கும். இந்த வளைவான பகுதி தண்ணிக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த சைடு இன்க்ளைண்டாக இருக்கா, இங்கிட்டு இன்க்ளைண்ட் அந்த சாய்வான பகுதியாக இருக்கா, அப்போ தண்ணியில் படும்போது இந்த பிளேட் என்ன செய்யும், இப்படி ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த சைடு படும்போது தண்ணி இந்த பிளேட் என்ன செய்யும், ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன செய்யும், இப்படி ஆசிலேஷன் ஆக இந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைஸ், இந்த மொத்த ஆமியும் இந்த சாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இப்படி மூமெண்ட் ஆக என்ன செய்யும், தண்ணி இங்கேயும் வந்து என்ன செய்யும், உள்ளே வந்துட்டு போயிட்டு வரும். இந்த மெத்தடில் இதுக்கு பேர் பெண்டுலர் டிவைஸ். தண்ணி வந்து உள்ளே இப்படி ஃபோர்ஸாக உள்ளே வரும், திருப்பி வெளியே போகும், திருப்பி ஃபோர்ஸாக உள்ளே வரும், வெளியே போகும். இது இப்படி மூமெண்ட் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் வந்து என்ன செய்யும், பம்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த மெத்தடில் வந்து என்ன செய்வோம்னா கேம் சாஃப்ட் இருக்கும் பற்றி, அந்த மொத்தம் 5 சாஃப்ட்டையும் கேமையும் கனெக்ட் பண்ணி ஒரு சாஃப்ட் இருக்கும். அந்த சாஃப்ட்லேருந்து என்ன செய்வாங்க, கீழே வந்து ஒரு பிஸ்டன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி ஆட என்ன செய்யும், இப்படி வெர்டிக்கல் மூமெண்ட், சரிங்களா, வெர்டிக்கல் மூமெண்ட்டை ஹரிசாண்டல் மூமெண்ட்டாக என்ன செய்யும், அந்த சாஃப்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கீழே டர்பைன் இருக்கும், டர்பைன் மூலிமா ஜென்ரேட்டர் கொடுத்து கரண்ட் உற்பத்தி பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மெத்தட்லேயும் என்ன செய்யும், ஹைட்ராலிக் பம்ப்லேருந்து அவுட்புட் எடுத்து டர்பைன் கொடுத்து ஜென்ரேட்டர் மூலிமா கரண்ட்டு உற்பத்தி பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவிங் ஃப்ளோட் டைப். இந்த மெத்தடும் சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் நேம் மட்டும் தான் வேறு. இங்கே வந்து சொல்லக்கூடியது இதுவும் அதே தான், 4 பாயிண்ட்டும், அங்கேயும் என்னது ஃபார்வர்ட் பாயிண்ட்டும், ரிவர்ஸ் பாயிண்ட்டும், சென்டர் பாயிண்ட்டும், ஃபார்வர்ட் பாயிண்ட்டும் ரிவர்ஸ் பாயிண்ட்டும், சென்டர் பாயிண்ட்டும்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது சப்மர்ஜ்டு டேம்பர் பிளேட். ஸோ மூழ்கி இருக்கிறக்காண்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, டேம்பர் பிளேட் தான் இருக்கும். ஸோ ரெண்டோட ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், ரெண்டோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும் சேம் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேட்டர்ன் வித் ஹைட்ராலிக் பம்ப். மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்கும், 1 2 3. சரிங்களா? ஸோ இதை பூரா கப்பல் பண்ணியிருக்கிறது கீழே வந்து அந்த டேம்பர் பிளேட் வெயிட் மூலிமா என்ன செய்யும், சி லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பேண்ட்டுன்னு என்னென்னா, இது வந்து ஒரு தெர்மோகால் சீட்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு காற்றடித்த பையன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யும்னா, அந்த வேவ்ஸ் வர இந்த பிளேட் என்ன செய்யும், இப்படி மூமெண்ட் ஆகும். அந்த அலைகள் இங்கே போகும்போது இது மூமெண்ட் ஆகும், இங்கே வரும்போது இது மூமெண்ட் ஆகும். ஸோ இப்படி இண்டிவிஜுவலாக என்ன செய்யும், தனித்தனியாக மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் பேர் என்னது, ஹைட்ராலிக் பம்ப். 2 சைடு இருக்குது. ஸோ அப்போ இது மூவ் ஆக இந்த பிஸ்டன் என்ன செய்யும், மூவ் ஆகும். இங்கிட்டு மூவ் ஆக இந்த பிஸ்டன்
மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகிற என்ன செய்யும், இந்த பம்பான போட்டது ஹை ப்ரெஷரில் உள்ள ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணும்போது எனது ஹை ப்ரெஷர் வாட்டர் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அங்கேருந்து டர்பைன் கொடுத்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் மூலிமா கரண்ட் உற்பத்தி பண்ணி வெளியே எடுக்கிறோம். ஸோ அதை நம்ம சொல்லணும் அவசியம், ஏன்னா படத்தில் இருக்காது. நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்னா வேவ் எனர்ஜி டிவைஸ் தான். ஸோ அதனால் என்ன எல்லா மெத்தட்லையுமே இதை சொல்லி முடிச்சுட்டு ஃபர்தராக என்ன சொல்லணும், அந்த ஹைட்ராலிக் பம்பில் உள்ள ஹை ப்ரெஷர் வாட்டரை வந்து என்ன செய்கிறாங்க, டர்பைன் கொடுத்து டர்பைன் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை வாட்டர் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றிடுது. அதுக்கடுத்து டர்பைன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றக்கூடியது ஜென்ரேட்டர்னு சொல்லி இந்த வேர்டு அவசியம் இருக்கணும். சரிங்களா, எல்லா டாப்பிக்லையுமே இருக்கணும். சரிங்களா. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் இது என்னென்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கடலில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஜென்ரேட்டர், அதில் என்ன வரும்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஜென்ரேட்டர். அப்படின்னா அது ஒரு ஃப்ளோட் மிதக்கக்கூடிய ஜென்ரேட்டர். வேவ் பட என்ன செய்யுது, மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை இது என்ன செய்யும், ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்படி மூவ் ஆக அதில் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் கரண்ட் உற்பத்தி பண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பை காசிங் டிஃபரன்ஷியல் மோஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியல் மோஷன்னா 2 பம்பு இருக்கும். தண்ணி இங்கே படும்போது இது மூவ்மெண்ட் ஆகும், தண்ணி இந்த சைடு படும்போது இது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்படி மாற்றி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கனால பம்ப் ஆகிட்டே இருக்கும் மாற்றி. ஸோ ரெண்டோட கலெக்ஷன் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஹை ப்ரெஷரில் டர்பைனுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டர்பைன் மூலிமா ஜென்ரேட்டர் போகும், ஜென்ரேட்டர்லேருந்து கரண்ட் உற்பத்தி ஆகி வெளியே வந்துடும். சரிங்களா. ஸோ கடைசி மெத்தட் பார்த்தீங்கன்னா வேவ் எனர்ஜி டிவைஸ். இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிச்சிங் ஃப்ளோட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சிங் ஃப்ளோட் டைப் அப்படின்னா என்னது, ஃபார்வர்ட் பேண்டூன், ரிவர்ஸ் பேண்டூன், சென்டர் பேண்டூன். ஸோ இந்த ஃபார்வர்ட் பேண்டூனில் வந்து என்னென்னா தண்ணி வந்து என்ன செய்யும், அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து உள்ளே மேந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நல்லா ஒத்து பாருங்களேன், புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சிலிண்டர் இருக்கும், இங்கிட்ட 2 சிலிண்டர் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிலிண்டர் அப்படி மூவ் பண்ண என்ன ஆகும்னா, எய்தர் சிலிண்டர் ஆர் பிஸ்டன் ரெண்டில் எதை பிடிச்சி மூவ் பண்ணாலும் என்ன செய்யும், நம்மளுக்கு உள்ள ஹை ப்ரெஷர் ஆயிலோ இல்லை ஹை ப்ரெஷர் வாட்டரோ இல்லை ஹை ப்ரெஷர் ஏரோ என்ன செய்யும், க்ரியேட் ஆகிடும். சரிங்களா. ஸோ அந்த க்ரியேட் ஆகிற எனர்ஜியை தான் நம்ம என்ன செய்கிறோம், டர்பைன் கொடுத்து டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் ரன் பண்ணி கரண்டை உற்பத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த சப்மர்ஜ் டேம்பர் பிளேட்டுன்றது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய பிளேட். ரைட்டா. இந்த சைடு இருக்கிறது வந்து என்னது, ஒரு ஃபார்வர்ட் பேண்டூன், ரிவர்ஸ் பேண்டூன், சென்டர் பேண்டூன். சரிங்களா. ஸோ இந்த மானிக்கு இத்தனை மெத்தட் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்லேயுமே என்ன காமிச்சிருக்க மாட்டாங்கன்னா டர்பைனும் ஜென்ரேட்டரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம மெயினாக என்ன சொல்லணும்னா இந்த எல்லா மெத்தட்லேயுமே என்ன செய்கிறாங்க, ஒரு ஃப்ளோட்டை வந்து மிதக்க வச்சுருக்காங்க, உள்ள சிலிண்டர் இருக்குது, பிஸ்டன் இருக்குது. ஸோ அதை மூவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் ஏரோ இல்லை வாட்டரோ என்ன செய்யுது, உள்ள சக்கிங் ஆகுது, கம்ப்ரஷன் ஆகி அதை வந்து எய்தர் ஸ்டோரேஜ் டேங்கில் வைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா டேரெக்டாக டர்பைன் கொடுத்துட்றாங்க. சரிங்களா. டர்பைன் என்ன செய்யுது, ஹை ப்ரெஷர்டு ஏரோ வாட்டரையோ என்ன செய்யுது, கன்வெர்டட் டு மெக்கானிக்கல் எனர்ஜியாக டர்பைன் மாற்றுது. மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய டிவைஸுக்கு பேர் என்னது, ஜென்ரேட்டர். ஸோ இந்த 3 வேர்டு இருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சரிங்களா. நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஆப்ரேஷன், இதோட ஆப்ரேஷன் சொல்லணும். எல்லா மெத்தட்லையுமே இதில் ஏர் வருது, இதில் வாட்டர் வருது. ஸோ செகண்ட் மெத்தடில் வந்து இதில் வந்து வாட்டர் தான் உள்ளே போகுது. தேர்ட் மெத்தடில் வந்து மிதக்கிறனால இதில் வாட்டர்லாம் போகல, இதில் வந்து ஏர் தான் வந்து என்ன செய்யும், மேலே கம்ப்ரஷன் ஆகுது. எதுக்காக நீங்கள் ஹைட்ராலிக் போகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பம்புக்கும் ஹைட்ராலிக் பம்புக்கும் என்ன செய்யும், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். நார்மல் பம்பில் வந்து மெக்கானிக் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஹைட்ராலிக் பம்பில் வந்து என்னது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த க்ரெயின் இருக்குது பார்த்துருக்கீங்களா, மண் இதில் அந்த க்ரெயினில் வந்து ஹைட்ராலிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜல்லி அழுக்கிற கடப்பா கல், பாறை கல் உடைக்கிறாங்கல்ல, அந்த மிஷின் வந்து எப்படி இருக்குது, எல்லாமே வந்து ஹைட்ராலிக் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கொஞ்சம் கூட. ஸோ அதனால் ஹைட்ராலிக் பம்பை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவை என்னென்னா லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய வாட்டரையோ ஏரையோ ஹை ப்ரெஷராக மாற்றுறதுக்கு தான் என்ன செய்யும், இந்த மெத்தடில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம தேர்ட் யூனிட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது வந்து எப்படின்னா அந்த படத்தை பார்த்து அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் நம்ம சொன்னால் போதும். படம் கொஞ்சம் நீட்டாக வரையணும், பென்சில் யூஸ் பண்ணி ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக வரைஞ்சிருக்கணும். எந்த ஒரு படம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சுன்னா மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க.
என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு அந்த புக்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த டயக்ராமுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லி எழுதினாலே போதும். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.